திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்மிலே விடுவித்தார். உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தரித்திரத்துக்கு உயிர் வர போறது கிடையாது. உங்க வியாதிக்கு இனிமேல் என்ன வர போறது இல்லை, உயிர் வர போறது இல்லை. பிரச்சனைகளுக்கு உயிர் வர போறது இல்லை. ஏனென்றால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை பாடுபடுத்தி கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் இயேசு மரித்தது உண்மை என்று சொன்னால், அந்த மரணத்தின் சாயலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதத்திற்கு போன சாயல், அந்த சாயலில் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்த சாயல், அந்த சாயலில் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருக்கிற வல்லமையிலே மிகப்பெரிய வல்லமை எதுவென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமை. கல்லறைக்குள்ள நாற்றம் எடுத்து யாருமே பார்க்காத வெறுக்கப்படுகிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருந்தால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய நிலைமை மாறுகிறது. ஏனென்றால் நீங்கள் கல்லறை விட்டு வெளியே வரப்போகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கல்லறை திறந்தது உண்மை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இன்னுமே சில கூட்டம் இல்ல, அவர் காசு கொடுத்து கல்லறையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சீஷனுங்கெல்லாம் காசை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இன்னும் வரைக்கும் ஒரு சர்ச்சை இருக்குது. ஆனா நீங்களும் நானும் அதை விசுவாசிக்கல. கல்லறை திறந்தது, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா! கல்லறை திறந்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்ததும் உண்மை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் உயிரோடு எழும்பிட்டார். எதற்குன்னா நம்ம வாழ்க்கையில மரித்து போன நிலைமைகளை உயிர் பெற்று அவர் எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா! ஒருவேளை இன்னைக்கு எதெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையில இது இல்லையே, இது போச்சு, இது நடக்கலையே நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்துல இந்த நாள்ல உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள வரப்போகுது. அதுல ஒரு உயிர் பெற போகுது. ஹல்லேலூயா! அது என்ன மேட்டரா இருக்கலாம், இதை விசுவாசமா பாடுங்க. இங்க இருந்து போகும்போதே ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா! நீர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். அந்த உண்மையை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா!
மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை. பெரியவர் என்று சொல்லுங்க. மாற்றமே இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான். உயிரோடு எழுந்தது உண்மைதான். பரலோகம் சென்றது உண்மைதான். நீயும் வருவது உண்மைதான். உண்மைதானே, உண்மைதானே, உண்மைதானே. ஜீசஸ் உண்மைதானே. நல்லவர் என்பது சந்தேகமில்லை. பெரியவர் என்பது மாற்றமே இல்லை. உயர்ந்தவர் என்பது மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை. பெரியவர் என்பது கல்லறை திறந்தது உண்மைதான். உயிரோடு எழுந்தது உண்மைதான். பரலோகம் சென்றது உண்மைதான். மீண்டும் வருவது உண்மைதான். உண்மைதானே, 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 உண்மைதானே. ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் நீரே. மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே. தேசங்கள் தேடிடும் பிரபலமும் நீரே. ராஜாக்கள் நடுங்கிடும் ராஜனும் நீரே. ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் நீரே. மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே. தேசங்கள் தேடிடும் பிரபலமும் நீரே. ராஜாக்கள் நடுங்கிடும் ராஜனும் நீரே. ஈடற்றவரே, இணையற்றவரே, சொல்லுங்க. ஈடற்றவரே, இணையற்றவரே. நீ நல்லவர் என்பது பெரியவர் என்பது மாற்றமே இல்லை. உயர்ந்தவர் என்பது மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை. பெரியவர் என்பது மாற்றமே இல்லை. உயர்ந்தவர் என்பது மாற்றமில்லை. கல்லறை உயிரோடு எழுந்தது உண்மைதான். பரலோகம் சென்றது உண்மைதான். மீண்டும் வருவது உண்மைதான். உண்மைதானே, 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 உண்மைதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. பாதாளத்தில் குழியில் இருந்த என்னை, என் வாழ்க்கையை தூக்கி எடுத்தீங்களேப்பா. நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. சொல்லுங்களேன், வெளிப்பாடோடு சொல்லுங்க. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். கரங்களை தட்டி
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி ஷபபல கடலதல சமதரி காணோ. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமதரி காணோ. ஹalleluya. லாசரு மரிச்சு போயிட்டான். 3 நாள் ஆச்சு அவனை அடக்கம் பண்ணி. இயேசு அங்க போறாரு. லாசருவே நீ வெளியே வான்னு சொன்ன உடனே லாசரு உள்ள இருந்து வெளியே வந்தான். ஆனா இயேசுவை இப்படிதான் அடக்கம் பண்ணாங்க, ஒரு கல்லறையில போட்டு துணியெல்லாம் கட்டி இயேசுவையும் கல்லறையில அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஒருத்தர் தேவைப்படலை. ஏன்னா அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். ஹalleluya. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை மரித்து போன காரியங்கள் அது என்னவா இருக்கலாம்? உங்க ஞானம் மரிச்சு போச்சா? உங்க பொருளாதாரம் மரிச்சு போச்சா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மரிச்சு போச்சா? எதுவா இருந்தாலும் விசுவாசமா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் என் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்ய போறீங்க. எதெல்லாம் மரித்து போயிருந்ததோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஜீவன் உண்டாக போகுது. உங்க சரீரம் மரித்து போயிருக்கலாம், சில உறுப்புகள் செயலிழந்து அது டிஸார்டரா இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடிய இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடிய இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன். சொல்லுங்க, உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன். எல்லாருமே வாய்களை திறந்து பாடணும். ஆமென். ஏன்னா நீங்க அந்த வாயை திறந்து அந்த வரிகளை சொல்லும் பொழுதுதான் ஜீவன் உங்களுக்குள்ள இறங்கும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. நீங்க வந்த வண்ணமா நீங்க திரும்பி போக மாட்டீங்க. ஹalleluya. எதையாவது ஒன்று ஒரு வல்லமையை பெற்று கொண்டு தான் போக போறீங்க. ஹalleluya. பாடலாமா? மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடிய இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடிய இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன். சொல்லலாமா? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரர். சொல்லலாமா? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரர். அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. ஷதலதரப ரிவல உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மேல இறங்கட்டும். எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை நடுக்கத்தோடு பயத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பயங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இது என்னவாய் முடியும், இது என்ன ஆகும், இது எப்படி சரியாகும், அது இதுன்னு இருதயத்தில் நீங்க பயந்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த பயத்தை கர்த்தர் நீக்க போகிறார். ஹalleluya. உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹalleluya. பாடலாம்.
சொல்லாம தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே, நமக்கு நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சொல்லுவீங்களா? சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடுங்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடுங்க செய்தாரே. நமக்கு நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே. சங்கபாபா நமக்கு நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே. குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். தாவீது, குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்முயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்முயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நமக்கு நல்லவர், நமக்கு நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே, நமக்கு நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை சொல்லுவீங்களா? நமக்கு நல்லவரே, ஓஹோ நமக்கு நல்லவரே. டாடி
இயேசுவை கல்லறையில வச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கல் அந்த கல்லறையை மூடி இருந்தது. அது எத்தனை ஆயிரம் உள்ள டன்ல உள்ள அந்த ஒரு கல், பெரிய கல். அதை யாராலையும் புரட்டவே முடியாது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவாங்க, இந்த கல்லை யாரு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்த டைம்ல அவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கும் நீங்க ஆராதனை செய்துட்டு இருக்க வேலையில இது எப்படி ஆகும், நமக்காக இது யார் பேசுவா, நமக்காக இது யார் செய்வா, நமக்காக இது யார் தருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்கிறார், வாசல்களை திறக்கிறார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எந்த மனிதனாலும் எந்த சக்தியினாலும் பூட்ட முடியாது. ஆராதிக்கலாமா? பாடுகிற வேலையில எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிற இப்பொழுது எல்லா கற்கள் புரட்டப்படுகிறது, எல்லா கற்கள் புரட்டப்படுகிறது. சாவுக்கு எதுவான எங்களுடைய சரீரங்களை உயிர் பெற உம்மால முடியும் ராஜா. இவ்வளோ நேரமாக உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை பாடும்படி, உம்மை உயர்த்தும்படி, உம்மை கொண்டாடும்படிக்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. யூத ராஜ சிங்கம் எங்க பக்கத்துல இருக்கிறீங்கப்பா. ஓ, நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். எங்களோடு நீங்க இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகில் இருக்கிறவர்களுக்கு கரங்களை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். மீண்டுமாக praise God, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 6 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6, 4, 5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு பாடுபடுகிறதற்கு முன்னாடியே கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் நம்மை, பிதாவாகிய தேவன் நம்மை இயேசுவோடு கூட இணைத்து விட்டார், பின் பண்ணிட்டார். இயேசு பாடுபடுவது என்பது அவருடைய பாவத்திற்காக அல்ல. ஏசாயா 53:3-4 அவிதமாக வாசிக்க முடியும். 4ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். அதில் நாம் பார்க்க முடியும்.
அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவன் அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா கர்த்தர் அவர் அடிக்கல, தேவன் அவர் அடிக்கல. அடுத்த வசனம் சொல்லுது, நம் மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் செய்தது எல்லாமே யாருக்காக? நமக்காக. சரிங்களா? அப்போ யார் மேல தண்டனை வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம மேல தண்டனை வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏனென்றால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலே அவர் மரித்தது, நாம் மரித்தது. சிலுவையிலே அவர் மரணம் அடைந்தது, நாம் மரணம் அடைந்தது. பாவத்தை ஏற்றுக்கொண்டு, நம்ம பார்த்தல, பாவத்தை ஏற்றுக்கொண்டு, சாபத்தை ஏற்றுக்கொண்டு, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, வியாதி ஏற்றுக்கொண்டு, அதற்காக இயேசு சிலுவையிலே என்ன செய்தார்? மரித்தார். மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லா பிரச்சனைகளையும் தன் மேல ஏற்றுக்கொண்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை கூட அவர் தூக்கி கொண்டு எழுந்திருக்கவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டி அவர் உயிர்த்தெழும் போது அவர் என்னென்ன காரியத்தை தன்னுடைய பாடியில, தன்னுடைய சரீரத்தில் சுமந்தாரோ அந்த காரியத்தோடு அவர் எழுந்திருக்கல. அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் என்பது வித்தியாசமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவர் உயிரோடு கூட எழுந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரால் அவரை ரெகனைஸ் பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த சாயலே வித்தியாசமாக இருந்தது. சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் சாயல் வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லம் உங்களுக்குள்ள வரும் பொழுது இன்னைக்கு காலையில மற்றவர்கள் உங்களை பார்த்த மாதிரி கூட நீங்க இருக்க மாட்டீங்க. ஆராதனை விட்டு போகும்பொழுது நீங்கள் வேற மனிதர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, ரெகனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமென். சோ எல்லாவற்றை அவர் ஏற்றுக்கொண்டு, மரணத்திலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதற்காக மரித்தார். இந்த சாயலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாமும் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம், வியாதிக்கு மரித்திருக்கிறோம், தரித்திரத்திற்கு மரித்திருக்கிறோம். ஏனென்றால் அது அவருடைய மரணத்தின் சாயல். இப்போ மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த அத்தனை காரியங்களுக்கும் எப்படி அவர் மரித்தாரோ அதே மாதிரி எல்லா கெட்ட காரியங்களுக்கும் நானும் மரித்திருக்கிறேன். வியாதிக்கு மரித்திருக்கிறேன், தரித்திரத்திற்கு மரித்திருக்கிறேன். அது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே உயிர் பெற போவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரித்திரத்துக்கு உயிர் வர போறது கிடையாது. உங்க வியாதிக்கு இனிமேல் என்ன வர போறது இல்லை, உயிர் வர போறது இல்லை. பிரச்சனைகளுக்கு உயிர் வர போறது இல்லை. ஏனென்றால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு மரித்தார்? இயேசு மரித்தார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு 4 பேர் சொல்றீங்க. இயேசு நமக்காக சிலுவையில் என்ன பண்ணாரு? மரித்தார். எதற்கு மரித்தார்? பாவத்துக்கு தானே மரிச்சாரு, நம்ம வியாதிக்கு தானே மரிச்சாரு, நம்ம சாபத்துக்கு தானே மரித்தார், நம்ம தரித்திரக்கு மரித்தார், துக்கத்திற்கு மரித்தார், பாடுகளுக்கு மரித்தார். தேவையில்லாத நம்மளை பாடுபடுத்தி கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் இயேசு மரித்தது உண்மை என்று சொன்னால் அந்த மரணத்தின் சாயலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எனவே அந்த சாயலிலே இணைக்கப்பட்டது உண்மை என்றால் பவுல் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலின் சாயல் என்பது எல்லா சத்துருவையும், எல்லா போராட்டத்தையும், எல்லா மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த சாயல். அந்த சாயலில் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உன்னதத்திற்கு போன சாயல், அந்த சாயலில் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்த சாயல், அந்த சாயலில் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டது உண்மையானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, அப்போ நம்மளை ஆண்டவர் அட்டாச் பண்ணிட்டார். நான் எதுக்கு சொன்னேன்னா, இயேசுவுக்கு என்னென்னலாம் நடந்ததோ உயிர்த்தெழுந்த நாள்ல கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்க சேர்ல உட்கார்ந்துருக்கிறீங்க, சேரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாராவது ஒரு சின்ன பிள்ளைங்க திடீர்னு அந்த சேர் இருக்கிற ஒரு காலை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? நீங்களே சந்தேகத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இது விழுந்துருமா? யாராவது இழுத்தா ஏன் நீங்க விழுறீங்கன்னா அதற்கு என்ன நடக்குதோ அதே தான் உங்களுக்கும் நடக்குது. மரணத்தின் சாயலிலே நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே நமக்கும் நடக்கும். இயேசுவுக்கு நடந்தது எல்லாமே நமக்கும் நடக்கும்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எபேசியர் 2, 7, 8. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, நம்மை அவரோடு கூட எழுப்பி, எல்லாம் சொல்லுங்க, நம்மை என்னை அவரோடு கூட எழுப்பி. அப்போ இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை மட்டும் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணனா நம்ம 50% தான் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொன்னு நடந்தது, அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டிருக்கிறோம். அவர் உன்னதத்திற்கு போனார்னா நம்மையும் உன்னதத்திலே, அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார்னா நம்மையும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவரோடு கூட இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு எழுதுறாரு? அவரோட மரித்தீங்கன்னு எழுதுறாரு, அவரோடு எழுந்தீர்கள் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது உண்மை என்றால் 3 நாள் அதோட முடிவடைந்தது மரணத்தின் சாயல். இப்பொழுது இருக்கிறது உயிர்த்தெழுதலின் சாயல். அந்த சாயல்ல தான் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எத்தனை பேர் சொல்ல முடியும் பாவம் அவரை மேற்கொள்ள முடியாது? மரணத்தின் சாயல் இருக்கும்போது, மனுஷர் சாயல் இருக்கும் பொழுது, அடிமையாக இருக்கும் பொழுது நமக்காக பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் அவர் மேல போக முடிந்தது, சாபம் அவர் மேல போனது, வியாதி அவர் மேல வந்தது, சாபம் அவர் மேல வந்தது. ஆனா உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு நான் சொல்றேன், அவர் மேல பாவத்தை போடணும்னு நினைச்சா கூட போடவே முடியாது. ஏனென்றால் இந்த சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலாக இருக்கிறது. அந்த சாயலோடு நீங்களும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால பிசாசு உங்க மேல ஏதாவது பிரச்சனையை போடணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு விசுவாசிக்கணும், நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. ஆவே எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும். இயேசு இன்றைக்கு உன்னதத்தில் இருந்தால் நானும் அங்கதான் இருக்கிறேன். இயேசுவுக்கு கீழே, அவருடைய பாதத்திற்கு கீழே எல்லாமே இருக்கிறது என்றால் என்னுடைய பாதத்திற்கு கீழும் எல்லாமே இருக்கிறது. ஏனென்றால் நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சரி, இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? ஆமென். ஏன்னா நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இணைக்கப்பட்டிருக்கிறேன். உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எஸ், அது ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலின் சாயல். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல எந்த பிரச்சனைகளும் பாடுகளும் எப்படி வராதோ அதே மாதிரி உங்க மேல அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இணைக்கப்பட்ட சாயல் அப்படி. அங்கதான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சரி, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த நாள்ல, அந்த நாளிலே என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக இதை உணர்த்தினார். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும், பிசாசு துரத்தப்பட்டவங்க, மற்ற மரியாள் பாவத்தை வந்து துரத்தினாரு. இந்த 2 பேரும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது எதை பார்க்க வந்தார்கள்? கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறைக்கு முதல்ல நடந்தது என்ன அப்படின்னா, கல்லறைக்கு முன்னாடி வைத்திருந்ததான கல் புரட்டி தள்ளப்பட்டது.
நீங்கள் வெளியே வர முடியாதபடி, நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி யாரெல்லாம் என்னென்ன தடைக்கல் போட்டு வச்சிருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும்போது, வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி, சொல்லுங்க, இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி. ஐயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி. அப்போ யார் இயேசுவை எழுப்பினது? ஆவியானவர். ஆவியானவர் இயேசுவை எழுப்பினார். இயேசுவையே எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் இருந்தால், அவர் உங்கள் சாவுக்கு ஏதுவான 3 நாள் கழிச்சு மரிச்ச இயேசுவினுடைய சரீரத்தையே ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் என்று சொன்னார். உங்களுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதுதான் உயிர்த்தெழுதலின் ஆவி, உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆவியானவருடைய வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது, அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. the power of resurrection power. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வல்லமை. எபேசியர் 1 அதை பற்றி பவுல் சொல்லும் பொழுது விதமாக சொல்றாரு, தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினது பிதாவுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. இருக்கிற வல்லமையிலே மிகப்பெரிய வல்லமை எதுவென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமை. என்ன வல்லமை? இயேசுவையே உயிரோடு கூட கொண்டு வந்தது பாத்தீங்களா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுவுக்கு மாத்திரம் கிடையாது, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வல்லமையை கர்த்தர் தருகிறார். ஏனென்றால் அத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, அத்தனை பேருக்குள்ள வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிக்கணும், உங்க சரீரம் செத்து போய் கொண்டிருந்தாலும் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த வல்லமைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எந்த கல்லும் உங்களை அடைச்சு வைக்க முடியவே முடியாது. இது எப்படிப்பட்ட கல்லுனா 27 கடைசி வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். கல்லுக்கு முத்திரை போட்டு சீல் வச்சு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, போச்சவர்களை பார்த்து சொல்ல போறோம். ஆமென். சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க சார். கல்லறையை பத்திரப்படுத்தினீங்க, கல்லறைக்குள் இருக்கிறவரை பத்திரப்படுத்தாம போயிட்டீங்களே. கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அவங்க நினைச்சாங்க கல்லறையை பத்திரப்படுத்திட்டா உள்ள இருக்கிறவர் வெளியில வர முடியாதுன்னு சொல்லி. ஆனா நான் சொல்றேன், அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர் எப்ப வெளியில போனார்னே தெரியல. கல் அவரை தடுத்து வைக்க முடியவில்லை. பேதுரு சொல்லுகிறார், மரணத்தினாலே அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து வெளியில வந்தார். ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாடி கல்லை போட முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். கல்லை முன்னாடி போட்டு இவர்கள் வெளியில வரக்கூடாது, இவர்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு யாரு கல்லை போட்டு சீல் வச்சு காவல் வச்சு காவல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில 4 பேர் அதுக்குனே இருப்பாங்க. 4 பேர் நம்ம வாழ்க்கையில சுற்றில உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எதற்குனா, இவன் எப்படி வீடு கட்டிடுவான், இவன் எப்படி முன்னேறிடுவான், இவனுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சிருவான், பார்த்துருவான் அப்படின்னு சொல்லி 4 பேர் அப்படியே முன்னாடி காவலுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ப்ரொடெக்ஷனுக்கு நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கை உயரக்கூடாதுன்னே பார்த்துட்டு இருக்கிற 4 பேர். ஆனா நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல அந்த சேவர்களுக்கு முன்னாடி, அந்த முத்திரைக்கு முன்னாடி, அது கவர்மெண்ட் சீலா இருந்தாலும் அத்தனை உடைச்சு. ஆமென். உங்களுக்கு வேலை கிடைக்க கூடாது, உங்களுக்கு சில காரியங்கள் நடக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்டே முத்திரை போட்டிருந்தாலும் நான் சொல்றேன், ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரையவே உடைச்சு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுவை வெளியில கொண்டு வரும்னு சொன்னா, அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான என் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. எல்லாரும் சொல்லுங்க, நான் வெளியில வர போகிறேன், நான் வெளியில வர போகிறேன். எனக்கு முன்னாடி யாரும் எதையும் வைத்து, எந்த கல்லையும் வைத்து என்னை அடைக்க முடியாது, என் உயர்வை அடைக்க முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை அடைக்கவே முடியவே முடியாது. ஆமென். 1 வசனம் வாசிங்க. 28:1. ஓய்வு நாள் முடிந்து. எல்லாம் சொல்லுங்க, ஓய்வு நாள் முடிந்து.
இந்த வார்த்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இயேசு எல்லாருக்கும் ஓய்வு நாளில் சுகத்தை கொடுத்துட்டு இவர் மட்டும் ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் எழுந்து வெளியில் வர்றாரு. ஓய்வு நாளில் சூம்பின உருப்படைய மனுஷனை கண்டார். அவனை அழைத்து உன் கையை நீட்டி என்றார். அது அவன் மறு கையை போல சுஸ்தமாயிற்று. ஓய்வு நாளிலே 18 வருஷமாய் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா அங்கே இருந்தாள். அவர் அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்றால் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓய்வு நாள்ல நீர் இவைகளை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சது எல்லாமே மற்ற நாள்ல எல்லாம் செஞ்சாரு. ஆனா வேணுனே ஓய்வு நாள்ல அவர் என்ன செஞ்சாருன்னா, இப்படி பெரிய பெரிய அற்புதங்கள் 18 வருஷம் 38 வருஷம் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எங்க போய் எப்போ அற்புதம் பண்ணாருன்னா ஓய்வு நாள்ல அற்புதம் பண்ணார். நிறைய பேருக்கு ஏன் அந்த வார்த்தை ஆவியானவர் அங்க எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நிறைய பேருக்கு இப்போ நமக்கு என்னங்க ஓய்வு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எதுங்க ஓய்வு நாள்? ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் பிஹெச்டி படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் ஓய்வு நாள் என்னது, ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேருக்கு என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஓய்வு நாளில் தான் ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார், மற்ற நாளெல்லாம் நம்ம தான் நம்ம காரியத்தை பார்த்துக்கணும். திங்கக்கிழமை ஆச்சுன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஓய்வு நாள் சர்ச்சுக்குள்ள வரும்போதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய சபையில வந்து ஆராதிக்கும் போதுதான் எனக்கு விடுதலை கிடைக்கும். அதனாலதான் பர்பஸா ஆண்டவர் எப்ப உயிர் தெழுந்தாருன்னா ஓய்வு நாள் எழுந்திருக்கல. ஓய்வு நாள் முடிஞ்சு இந்த திங்கக்கிழமை காலையில் ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சு கிருகிருன்னு ஆகி வாடகை கட்டணுமே, வேலைக்கு போகணுமேன்னு சொல்லி அந்த சமயம் ஒரு மாதிரி இருப்போம் பார்த்தீங்களா. திங்கக்கிழமை காலையில், அந்த திங்கக்கிழமை காலையில தான் அவர் உயிரோடு கூட எழுந்து வெளியில வர்றார். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஓய்வு நாளுக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, வாரம் முழுவதும் திங்கக்கிழமை உங்களுக்கு அற்புதம் நடக்கும், செவ்வாய்க்கிழமை உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும், புதன்கிழமை உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யும், வியாழக்கிழமை உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யும், வெள்ளிக்கிழமை உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யும், சனிக்கிழமை உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யும். 365 நாளும் 24 மணி நேரமும் 7 நாளும் எனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை, it will work for me, the resurrection power எனக்காக அது வேலை செய்யும். ஓய்வு நாள் முடிஞ்சு வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாத்துக்கும் ஓய்வு நாள் அற்புதம் பண்ணிட்டு நீங்க மட்டும் கரெக்டாக ஓய்வு நாள் முடிஞ்சோன்னு எந்திரிச்சு வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அற்புதம் நடக்காது, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறதுனால 7 நாள் நடக்கும், வருஷம் பூரா நடக்கும், எல்லா நாளும் நடக்கும். உங்களுக்கு முன்னாடி யாரும், எந்த மனிதர்களும், எந்த கவர்மெண்ட்டும் கல்ல போட முடியாது, உங்க உயர்வை தடுக்க முடியாது. ஆமென், ஆமென். ஐயோ இப்படி அதிகாரிகள் எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க. இங்க சீலே வச்சுட்டாங்க, முத்திரையே வச்சுட்டாங்க, ஆனாலும் ஆளை காணோம், உள்ள இருக்கிறவரை காணோம். எப்படி பெரிய கல்லை போட்டு யோசேப்பு அப்படின்றவர் தான் வந்து அவரை வந்து மெல்லிய அந்த வஸ்திரத்தில் வந்து அவர் சுற்றி, நேற்றைக்கு அதை படிக்கும்போது அவன் அதில் ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்போது தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி வச்சுட்டு மெல்லிய வஸ்திரத்தை தான் உடுத்தி கொண்டு என்ன செய்யணும்னா அவன் வந்து உள்ளே போகணும். அதே பிரமாணம் அவருடைய சரீரத்தில், அவருடைய லைஃப்பில் அது நிறைவேறுது. அவரை கொண்டு போய் கல்லறையில் வைக்கும்போது மெல்லிய தூயதான மெல்லிய துப்பட்டியில் ஷாலில் வந்து அவரை வந்து சுற்றி உள்ளே கொண்டு போய் வச்சாங்க. ஆமென். ஏனென்றால் அவர் பிரதான ஆசிரியராக இருக்கிறபடினால நீ ரத்தத்தை அவர் கொண்டு போய் அங்கே மேலே கொண்டு போய் வைக்கணும். அதனால் அவர் மெல்லிய துணி சுற்றி அனுப்புகிறாங்க, கொண்டு போய் மேலே ரத்தத்தை வச்சுட்டு வாங்க. அவங்களுக்கு அது தெரில, ஆனால் தீர்க்க தரிசனமாக அதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆமென், ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால யாரும் உங்களுடைய உயர்வை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இரண்டாவது 6ஆம் வசனம் 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இங்க தானே இருந்தாரு. ரெண்டாவது அது உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா கடன் கேட்கறதுக்கு இங்க வருவாரே மாசம் மாசம், அவர் இங்க இல்லைங்க. வாடகைக்கு இங்க இருந்தாங்கல்ல அவங்க, அங்க இல்லைங்க, அவங்க ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. அங்க கையை தட்டி ஆமேன்னு சொன்னவங்களுக்கு ரெண்டாவது உயிர்த்தெழுதலின் வல்லமை மட்டும் வந்துருச்சுன்னா
முன்னாடி எந்த இடத்துல இருந்தீங்களோ அது கல்லறையா இருந்தா கூட இனிமேல் நீங்கள் அங்கே இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை அங்கிருந்து வெளியிலே கொண்டு வருவார். I am going to come out. I am going to come out. நான் வெளியிலே வரப்போகிறேன். கல்லறைக்குள் இருந்தாலும் நான் அங்கே இருந்து, நாற்றம் பிடித்த மரித்த நிலைமையிலே வாழ்க்கை இருந்தாலும் அங்கே இருந்து இன்றைக்கு நான் வெளியில வரப்போகிறேன். ஐயா அம்மா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இன்றைக்கு நாற்றம் பிடிச்ச நிலைமையில இருக்குதா? வெளியில சொல்ல முடியாத நிலைமையில உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் அந்த கல்லறையில் இருந்து வெளியில வரப்போகிறீர்கள். கல்லறையை யாரும் பார்க்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, கிட்ட போறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி சிலர் உங்க பக்கத்துல வர்றதுக்கு கூட வெறுப்பாக இருப்பார்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்க. உங்க குடும்பத்தில் என்ன விசேஷம் வச்சாலும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருந்தாலும் அந்த கல்லறையிலிருந்து இன்றைக்கு நான் வெளியே, நான் வெளியே, வெளியே. அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல படுத்திருந்தான். இப்ப நினைச்சு பாருங்க, 38 வருஷம் நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களை தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா அந்த ஊருக்கே தெரியும். ஏறக்குறைய 40 வருஷம் பிறந்ததுல இருந்து ஓரளவுக்கு 40 வயசு வர்ற வரைக்கும் நம்ம ஒரு வாடகை இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ இயேசு அவனை பார்த்து, அவனை கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, யோவான் 5ஆம் அதிகாரம், அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்றான், என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை. அப்ப இயேசு அவனை பார்த்து, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு. பெட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவர்களுடைய அங்க இருந்தவங்க, அந்த மண்டபத்தில் இருந்தவர்கள், ஏன்னா 5 மண்டபத்திலும் குருடர்கள், சப்பானிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. 38 வருஷமா அவன் ஒரு இடத்துல படுத்திருக்கிறான்னா, அவன் வந்து ஒரே இடத்துல படுத்துட்டு அந்த இடத்த சொந்தமாக்கிட்டு அந்த வழியில போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் தெரியும் இவன் இங்க ரொம்ப நாளா இருக்கிறான். 38 வருஷமா இங்கதான் படுத்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் அங்க வர்றாங்க, அவன் அங்கே இல்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமை உடையவர் வந்து 38 வருஷமா இருந்தாலும் அவனுடைய சரீரத்தில் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால, சுகத்தை கொடுத்ததினால, அதுக்கப்புறம் அவன் பெதஸ்தா குளத்துல இல்லை. ஆமென். இந்த பெட்ல இருந்தாருங்களே, இந்த 13ஆம் நம்பர் பெட்ல ஒருத்தர் இருந்தாருங்களே, அவர் அங்கே இல்லை. அவர் கல்லறைக்கு போனார்னு அர்த்தம் இல்லை. அவர் இங்கே இல்லை, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சுகத்தோடு போய்விட்டார். ஆமென். ஆமா, இன்னைக்கு வந்து தரித்திரம் வந்து கேட்கும்போது தேவ தூதர்கள் தரித்திரத்தை பார்த்து சொல்ல போறாங்க. தரித்திரம் வந்து கல்லறை கிட்ட வந்து உங்களை பார்க்கும். தரித்திரம் வந்து நம்ம வாழ்க்கையில வறுமை வந்து கடன் வந்து அப்படி எட்டி பார்க்கும்போது தேவதூதர்கள் சொல்லுவாங்க, அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அவங்களுக்குள்ள உயிர் தெழுதலின் வல்லமை வந்துருச்சு. இனிமேல் நீங்க அவரை தொட முடியவே முடியவே. அவர் அங்கே இல்லை. ஆமென். நிறைய பேரு இந்த வார்த்தையை, மற்றவர்களை உங்களை குறித்து, மற்றவர்கள் உங்களை குறித்து தவறா நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்ண போகிறார். உங்களை குறித்து நிறைய பேருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்ண போகிறார். உங்களை குறித்து சொல்ல போறாங்க. அவங்க அப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப அப்படி இல்லை. அவங்க இங்க இல்லை, அவர்கள் இங்கே இல்லை, அவர்கள் உயிரோடு கூட எழுந்தார்கள். 40 வருஷமா ஒருத்தர் அலங்கார வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் அவனை தெரியும், போறவங்க வரவங்க எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு பேதுரு யோவானும் அவனை பார்த்து, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. உடனே அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பேதுரு யோவானோடு கூட அவன் போயிட்டான். இப்போ பிரேயர் நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவனுக்கு பிச்சை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடியா காசு எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா 40 வருஷமா உட்காந்துட்டு இருக்கிறான்ல, சிலர் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டான். இவங்க கொடுத்தாதான் அவனுக்கு சாப்பாடு. அதனால 10 ரூபா எடுத்துட்டு கொடுக்க வர்றாங்க. அவனை காணோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்கிறாங்க, இவன் எங்க? அவர் இங்கே இல்லை, அவர் ஆலயத்திற்குள் போய்விட்டார், அவர் சுகமடைந்து விட்டார். அவர் இங்கே 40 வருஷமா இங்கதான் இருந்தாரு, ஆனா அவர் இங்கே இல்லை. 4வது நாள் இயேசு வராரு லாசருடைய கல்லறையில. அவர் வந்துட்டு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், லாசருவே வெளியே வா.
5வது நாள் சிலர் உடம்பர வர முடியல. 5வது நாள் நிறைய பேர் வர்றாங்க. நேராக கல்லறைக்கு வந்து பார்த்தா கல்லறை திறந்துருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கிறாங்க, லாசரு ஒருத்தர் இங்கே செத்து போனார், காணோம். அவர் இங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்து அவர் வீட்டில் இந்நேரம் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருப்பார். நீங்கள் அங்கே அவரை போய் பாருங்கள், அங்கே அவர் இல்லை. இன்னைக்கும் இஸ்ரேல்ல அவருடைய இயேசுனுடைய கல்லறைக்கு போனீங்கன்னா இதை தான் எழுதி வச்சிருப்பாங்க, he is not here, he is risen. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஏன்னா நிறைய பேர் பார்க்க போறல, அன்றைக்கு அந்த 2 பேர் பார்க்க போனாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து அந்த கல்லறையை பார்க்க வருகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். நம்மளும் இஸ்ரேல் போனோம் அப்படின்னா அந்த கல்லறையை பார்த்தோன்னு சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆமாம்ல, சொன்னாங்களே, அவர் இங்கே எழுதியிருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். ஆமென். இந்த 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 வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உணர்ந்தேன் இந்த விஷயம். அவர் இங்கே இல்லை. வியாதிகள் எல்லாம் மறையும். டாக்டரே வந்து சொல்ல போறாங்க, அவர் இங்கே இல்லை. அவரெல்லாம் சுகமடைஞ்சு எப்போ வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமென். உங்களுடைய பொசிஷனை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய நிலைமை கர்த்தர் மாற்றுகிறார். கல்லறைக்குள்ள நாற்றம் எடுத்து யாருமே பார்க்காத வெறுக்கப்படுகிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருந்தால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய நிலைமை மாறுகிறது. ஏனென்றால் நீங்கள் கல்லறை விட்டு வெளியே வரப்போகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். யாவே 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 ரொஃபேகா யாவே ரொஃபேகா. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டா எப்போ வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கும். வீட்டில் 1000 நாள் கூட படுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 days இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எப்போ நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கும். நான் இந்த காரியத்தை யோசித்தேன். கல்லறையிலிருந்து இவர் எழுந்து வர்றது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலே மினிமம் 1 நாள் 2 நாளாவது எங்கே இருக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தலைக்குள்ள முள்ளை வச்சு அடித்து மூளை வரைக்கும் போயிடுச்சு. தலையிலிருந்து கால் வரைக்கும் இத்தனை பாடுபட்டு நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பேசணும்? கிழிக்கப்பட்டதுன்னு சரீரம் பூரா வந்து உழுதவனுடைய நிலம் போல அவ்வளவு ஆழமாக அதெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கே பல மாதங்கள் ஆகும். ஸ்டிச் எல்லாம் போடணும். எவ்வளவு வருஷங்கள், எத்தனை மாதங்கள் ஒருவேளை ஆகலாம். அவருடைய காயங்களெல்லாம் ஒவ்வொன்றா சரியாகணும்னு சொன்னா, அப்படி இருந்தும் சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அத்தனை அடிகளை அவர் நமக்காக வாங்கினார். ஒருத்தர் விதமா சொன்னாரு, இயேசு மரிச்சிருக்கணும்னா கெத்செமனே தோட்டத்திலே மரிச்சிருக்கணும் அப்படின்னு. ஏனென்றால் அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் அங்கேயே வெடிச்சிருச்சு. பிளட் வெளியில வருது. ஒருத்தருடைய சரீரத்திலிருந்து பிளட் வெளியில வரணும்னா ஹார்ட் பஸ்ட் ஆகும் போது தான் பிளட் வெளியில வரும். அங்கேயே அவருடைய ஹார்ட் வந்து ரப்சர் ஆயிடுச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு. ஆமென் ஆமென். ஸோ நீங்க ஹீலிங்கை அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டை இருதயத்திலிருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவர் வெளியில பட்ட காயங்கள். ஆனா அவர் 3 நாள்ல அவர் வெளியில வரும் பொழுது தேவதூதர்கள் சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, சில காரியங்கள் மாறுறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமா வந்துருச்சுன்னா 2-3 நாள்ல கர்த்தர் மாற்றி உங்களை வெளியில கொண்டு வருவார். வேகமாக கர்த்தர் மாற்றி வெளியில கொண்டு வருவார். வேகமாக நடக்கும். எப்படி அந்த காயங்கள் எல்லாம் ஆறுச்சுன்னே தெரியல. ஆனா அந்த வல்லமா வந்துச்சு, அவர் எழுந்து வெளியில வந்துட்டார். ஆமென். லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். பல வருடமாக அங்க இருக்கிறான். அவன் கூக்குரலிட்டு கொண்டு சங்கிலிகளினாலே கட்டினாலும் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இயேசு போனாரு, அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இங்க ஒருத்தன் கத்திட்டு இருப்பானே, கல்லறையில் இருப்பானே, அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் இங்கே இல்லை, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் இங்கே மலையில, கல்லறையில, குகைகள்ல சங்கிலினாலே கட்டப்பட்டு அந்த நிலைமையில் இல்லை, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமென். எத்தனை பேர் இந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கல் புரட்டி தள்ளப்படும். என் வாழ்க்கையில் இருக்கிற கல் புரட்டி தள்ளப்படும்.
நான் எழுந்து வெளியே வருவேன், கல்லறையிலிருந்து வெளியே வரப்போகிறேன், தரித்திரத்திலிருந்து வெளியில வரப்போகிறேன், ஓ வியாதியிலிருந்து வெளியில வரப்போகிறேன், கடனிலிருந்து வெளியில வரப்போகிறேன், சண்டையிலிருந்து வெளியில வரப்போகிறேன், பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறேன், நான் வெளியில வரப்போகிறேன், நான் வெளியில வரப்போகிறேன். I am going to come out, I am going to come out. Oh, through the resurrection power. ஓ உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நான் வெளியில வருவேன். ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்க பழைய நிலைமையை பார்க்கறதுக்கு திரும்ப 2 பேர் வருவாங்க. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை இடத்தில் அவரை பார்க்க வந்தார்கள். ஆமென். அதான் நான் சொன்னேன், இங்கிருந்து போகும்போது நீங்க இதே நிலைமையில போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வேற மாதிரி மாற்றுவார். உங்களை அதே நிலைமையில பார்க்கறதுக்கு 4 பேர் வருவாங்களே, அவர்கள் இந்த மாதிரி உங்களை இனிமேல் பார்க்க மாட்டார்கள். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொபேகா யாவே ரொபே யாவே 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 யாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு ஹீலிங் உண்டாகட்டும், ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். ஓ ரப சந்தரே யாவே ரொபே யாவே 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 ரொபே யாவே ரொபேகா. யெகோவா ரஃபா கிராஜுவலா சுகத்தை தர்றவர் கிடையாது. இயேசுனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் டக்குன்னு சுகப்படுத்தி அவர் வெளியில கொண்டு வந்தார். அந்த யெகோவா ரஃபாவை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன நடந்தது? 7ஆம் வசனம் 7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று, சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். 3வது பாயிண்ட் என்னன்னா, ரெசரக்ஷன் பவர் வந்துச்சுன்னா you will always be one step ahead. நீங்கள் எல்லாரை விட ஒரு படி மேலே இருப்பீர்கள், ஒரு படி முன்னாடி இருப்பீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம் வியாதியா இருந்து அவங்கள கூட்டிட்டு வர்றது ஒருவேளை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம், இல்ல கூட்டிட்டு வர்றதை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பேஷண்ட் எப்படி வருவாங்க? அவங்க வீல் சேர்ல வருவாங்க, இல்லைன்னா மெதுவா அவங்களுடைய நம்ம கை தாங்கலாம் அவங்கள பிடிச்சி நம்ம என்ன செய்வோம், கூட்டிட்டு வருவோம். நம்ம தான் அவங்கள விட ஒரு படி முன்னாடி இருப்போம். ஆனா இங்க மற்றவங்களுக்கு ஒரு கீறல் கூட வரல, ஆனா தலையிலிருந்து கால் வரைக்கும் அடி வாங்கினவர் தூதர்கள் அங்க வந்து சொல்றாங்க. ஏசு அங்க சொல்றாரு, உங்களுக்கு முன்னே அவர் எங்க போயிடுவாரு? நல்லா இருக்கிறவங்கெல்லாம் பின்னாடி தான் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி அவர் கலிலேயா என்பது அவர் மினிஸ்ட்ரியினுடைய கேபிட்டல். அது அங்கதான் அவர் அதிகமாக வந்து மினிஸ்ட்ரி பண்ணின இடம். அங்கே சீஷர்களை அதிகமாக தெரிந்து கொண்ட இடம். நிறைய சீஷர்களுக்கு சொந்த ஊர் அது நிறைய அங்கே. ஸோ அதனால இவர் அங்கே வச்சு தான் இனிமேல் வந்து இனி கிரேட் கமிஷன்லாம் கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னா நிறைய வந்து சொல்ல போறார். அதனால அந்த அதாவது ஏன்னா எருசலேம்ல தான் அது நடக்குது, மரிக்கிறார். பட் இப்போ ஊழியத்தினுடைய அந்த ஆரம்பிச்ச இடம், அந்த கேபிட்டல், அங்கதான் கடைசியில போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் மத்தேயு 4ல் கலிலேயாவில் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். உயிர்த்தெழுந்து முடியும் போதும் கடைசியில் எங்க தான் வந்து முடிக்கிறாருன்னா கலிலேயாவில் தான் முடிக்கிறாரு. இதை இப்ப மட்டும் சொல்லல, வந்து அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். அப்ப எல்லாம் கலிலேயாவில் வந்து எல்லாம் மீட் பண்ணலாம்டா. ஆமென். எங்க மீட் பண்ணுவோம்? கலிலேயாவுக்கு எல்லாம் வந்துருங்க. நான் 3வது நாள் எந்திரிச்சேன், அங்க வந்துருவேன். அங்க வரும்போது எல்லா பயிர்களும் அங்க வந்துடணும். ஆமென்.
எல்லாரும் அங்கே வந்துடணும் சொல்லிட்டார். வாசிங்க மத்தேயு 26:32 31:32 ரெண்டுமே வாசி. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே நான் எங்க போவேன்? என்ன ஒரு தைரியம் இருந்தா இத்தனை பாடுகளையும் மனசுல நினைச்சிட்டு பாடுபட்டு சாக போறேன்னு தெரியும், ஆனாலும் சொல்றாரு நீங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே நான் அங்க இருப்பேன் அப்படின்றார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். உங்க வாய் திறந்து இன்னைக்கு அறிக்கை செய்ய போறீங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் இருக்கிறதுனால் எல்லாரையும் விட ஒரு படி நான் மேலே இருப்பேன், ஒரு படி நான் முன்னே போவேன், முன்னே போவேன். ஆமா, கர்த்தர் இந்த சபையை ஒரு படி அவர் முன்னாடி தான் அவர் கொண்டு போறார், முன்னாடி தான் கொண்டு போறார். ஆமா, நான் விசுவாசிக்கிறது சென்னிமலையா இருக்கலாம், ஈரோடா இருக்கலாம், மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய சபை இட் வில் ஆல்வேஸ் பி ஒன் ஸ்டெப் அஹெட், ஒரு படி முன்னாடி தான் இருக்கும். சபைன்றது கட்டடத்தை நான் சொல்லல, வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை நான் பேசுறேன், வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், ஒரு படி நீங்கள் முன்னாடி தான் போவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதாவது இயேசுவை எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளணும்னு நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு தள்ளினாங்க. கடைசியில் இப்போ பார்த்தா அவர் எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது, பிளான் எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆமென். நிறைய காரியங்களை நாம் அப்படி பார்க்க முடியும். அதுவும் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்க சீக்கிரமா சீக்கிரமா போய், தேவதூதர்கள் சொல்றாங்க நீங்க சீக்கிரமா போய் வந்து சொல்லுங்க அவர் எங்க போறாரு, கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னாடியே அவர் போயிடுவாரு அப்படின்னு இவங்களை வேகமா அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த வேகத்தை விட அவர் போயிட்டார் அங்க. ஆமென். இல்ல எங்க கூட படிக்கிறவன் அவன் வந்து எங்கெங்கயோ போறான், கோச்சிங் எல்லாம் எடுக்கிறான், நல்லா படிக்கிறான். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் அவர்களுக்கு முன்னாடி இருப்பார்கள், அவர்களுக்கு முன்னாடி இருப்பார்கள். ஆமென். அவங்க எவ்வளவு வேகமா ஓடி வந்தாலும் உங்க பிள்ளைகளுடைய ஓட்டத்தை அவர்களால் பிடிக்கவே முடியவே முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அன்றியும் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினவருடைய ஆவி உங்களில் என்னில் அது வாசமாயிருக்கிறது. எல்லா விஷயத்திலும் சொல்கிறேன், பிஸ்னஸில் சொல்கிறேன், வேலையில் சொல்கிறேன், உங்கள் படிப்பில் சொல்கிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரையும் விட ஒரு படி மேலே தான் இருப்பீங்க, மேலே தான் இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நிறையா பேர் பொறாமப்படுவாங்க, அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஆமென். பொறாமப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டை விற்றுட்டு போயிடக்கூடாது. ஆமென். நீ நல்லா பொறாமப்படு, இன்னொரு வீடு நாளைக்கு நான் வாங்க போகிறேன். ஏன்னா என்னை ஆண்டவர் இந்த பகுதியில், எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க என்னோட, இந்த பகுதியில் இந்த இடத்துல ஒரு படி, ஒரு படி. ஆம், இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வரும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை அப்படி மாற்றிடும். நான் சொல்கிறேன், ஒரு சென்டிமீட்டராவது நீங்கள் எல்லாரை விட முன்னாடி தான் இருப்பீங்க, முன்னாடி தான் நீங்கள் இருப்பீங்க. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ஏன்னா அவருக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவருக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் எழுப்பினவருடைய ஆவி. இன்றைக்கு மெசேஜ் என்னன்னா, the resurrection, the resurrection. ஆமென். அந்த வேர்டு, அந்த வார்த்தை ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. ஆமென். praise God. சில இந்த படங்களில் மூவிஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த இதெல்லாம் காட்டுவாங்க, பெரிய மிருகங்கள், இந்த பெரிய பிராணிகள் எல்லாம் வரும். அது கிராஃபிக்ஸில் காட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அமைதியாக அப்படியே படுத்துட்டு இருக்கும், எங்கேயா மணலில் படுத்துட்டு இருக்கும், இல்லைன்னா கடலில் எங்கேயாவது இருக்கும், தண்ணியில் எங்கேயாவது படுத்துட்டு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, துபாக்கியில் வந்து அதை வந்து ஒரு 2 குண்டை போட்ட உடனே வந்து அது செத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருவாங்க. அது கடலுக்குள்ளே அப்படியே போயிடும், மண்ணுக்குள்ளே அப்படியே போயிடும். ஆனால் அந்த வழியில் திரும்ப அவங்க வரும்போது, இல்லைன்னா வேற ஒருத்தர் வரும்போது அது அப்படியே அப்படியே எழுந்திருக்கும் பாருங்க. அப்படி எந்திரிக்கும் போது தெரியும், இன்னும் நீ சாகலையா, இன்னும். அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை வந்து டிஷ்யூம்னு வந்து சுட்டு கீழதெல்லாம் நினைச்சாலும் திரும்ப அப்படியே எழுந்து நின்று நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு இயேசு எப்படி சொன்னார், என்னை யாரும் அழிக்கவே முடியாது. ஆமென். ஒரு மாதிரி நீங்கெல்லாம் பார்க்கறது பார்த்தா
பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நேர்க்கிறோம். Praise God. ஸோ உங்களை கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி செஞ்சு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே மணலில் படுத்துட்டு எந்திரிக்க முடியாத மாதிரி இருக்கிற மலைப்பாம்பு மாதிரி வாழ்க்கையில் உங்களை எழுந்திருக்கவே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு 4 பேர் அதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. சிமேயி மாதிரி கர்த்தர் அவன் அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றார் தாவீது. அவன் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். அவங்கள பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. அப்படி அவன் ஒருத்தன் தூஷிக்கிறான்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறான்றதுக்கு அவன்தான் அடையாளம், அவன் தான் சைனே. இப்படியெல்லாம் ஒரு சைன், இப்படியெல்லாம் ஒரு அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா தான் நீங்கள் வருத்தப்படணும். ஆமென். உங்களை தூஷிக்கிறதுக்கு 4 பேர் இல்லைன்னா தான் வருத்தப்படணும். ஆனால் 4 பேர் எழும்பிட்டானா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உயர்வு நிச்சயம், உங்களுக்கு உயர்வு நிச்சயம். ஆமென். அதனால நீங்கள் திரும்பவும் எழுந்து வெளியிலே வரப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise God. ரொம்ப முன்னாடி பார்த்தது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோபியில் இருக்கும்போது இந்த சாயங்காலம் தாத்தாக்கு காலமுத்தி விடுவோம். அப்போ பார்த்தா வந்து நாங்கள் கார்ட்டூன்லேருந்து பார்த்துருக்குறோம், கார்ட்டூன் போகோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம், ஸ்கூபி டூபி டூலிருந்து பார்த்துருக்குறோம், த மாஸ்க்கு, ஸ்வாட் கேட்ஸு இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிஞ்சு போன மாதிரி காட்டுவான். கடைசியில் த மாஸ்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை கடைசியில் போட்டே தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த மாஸ்க் அப்படியே பக்கத்தில் இருக்கும், அது அப்படியே அவன் மூஞ்சில் வந்து அப்படியே ஒட்டு பாருங்க. அந்த மாஸ்க் அப்படியே போட்டுட்டானா அவனுக்குள்ள சக்திமான். பார்லேஜி சாப்பிட்டவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லணும். பிரைஸ் காட். அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன். யோவான் 21 இவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரை விட அட்வான்ஸாக தான் இருக்கிறார். யோவான் 21 பேதுருவும் சீசர்களும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இவர் மீனை பொறிச்சு வச்சுட்டு இருக்கிறாருங்க. அவங்க இனித்தான் மீனை பிடிச்சி அதை அறுத்து அப்புறம் குடலெல்லாம் எடுத்து அதை தனியாக வச்சு அப்புறம் மசாலா ரெடி பண்ணி அப்புறம் மசாலையெல்லாம் போட்டு அப்புறம் கல்லையெல்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் சமையலே செய்யாத மாதிரி. We are having food from 5-star hotels every day. We don't cook in our homes. சமையல் செஞ்சிருக்கிறீங்களா? ஸோ கல்லை எடுத்து வச்சு நெருப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அது ரெடி ஆகும். கடல்ல போய் மீனே கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைகளே இவரு பாருங்க, குறும்பு பாருங்க, இவருக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டானு பார்பிக்யூ ஃபிஷ் இங்க பொரிச்சு வச்சுட்டே தான் கேட்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சொல்லியிருக்கலாம்ல, அட வாங்கப்பா இங்கே பொறிச்சு, அப்படியா அப்போ வலது பக்கம் போடு அப்படின்றாரு. வலது பக்கம் போடுன்னு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு பேதுருவுக்கு தெரியுது. அப்புறம் தான் கர்த்தர்னு தெரியுது. ஏன்னா வேற எவனோ வந்து ஒருத்தர் மீன் கேட்கறான்னு நினைச்சிட்டாங்க. வலது பக்கம் போடு அப்படின்னு சொல்லும் போது அது கர்த்தர். வலது பக்கம் போடுறாங்க, மீன் கிடைக்குது. கரைக்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள். 153 பெரிய மீன் கரைக்கு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க அவங்களுக்கு பொறிச்சு வச்சிருக்குது. அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் தான் சிலரெல்லாம் வேலைக்கோ அல்லது திருமணத்திற்கோ இல்லை வேற ஏதோ காரியங்களுக்கோ பிரயாசப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாரை விட நீங்கள் ஒரு படி மேலே ஒரு படி முன்னாடி தான் இருப்பீங்க. அவர்கள் வந்து உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they will see the finished product in your life. ஆமென். சிலுவைக்கு முன்னாடி ஆண்டவர் பச்சை மீனை கொடுத்தாரு, சிலுவைக்கு அப்புறம் பொரிச்ச மீன் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அதில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேதுருவுக்கு அன்றைக்கு பச்சை மீனை கொடுத்தவர் இங்க பேதுருவுக்கு பொரிச்ச மீனை கொடுக்குறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, என் வேலை முடிஞ்சிருச்சு, உனக்காக, உன் ஆசீர்வாதத்திற்காக, உன் நன்மைக்காக நான் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆமென். ரெடியா இருக்குது, நீ வந்து சாப்பிட, அவ்வளோதான், நீ வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்றார். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பிரசன்ஸை, அவருடைய சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா in the presence of God everything is prepared for you. நீங்க போய் மீன் பிடிச்சிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில்
எல்லாமே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆண்டவர். ஸோ இந்த உயிர் தெழுந்ததுக்கு பிறகு எல்லாமே சீஷர்களை விட ஒரு படி அவர் முன்னாடி தான் இருந்தார், ஒரு படி மேலே தான் அவர் இருந்தார். பிரைஸ் காட். பரலோகத்துக்கு போகிறதும் அப்படி தான். இவர் பாட்டுக்கு டபார்னு ஒரு இடத்துல வர சொன்னார். ஆண்டவரே, அவர் சொல்கிறாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. எங்கே போகிறீங்க? இவ்வளோ நாள் நாங்கள் கூட தானே வந்தோம், எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் வர்றோம். இல்லை நீ இப்போ வர முடியாது, ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போக போகிறேன். பேசிட்டு இருக்க ஒரு மேகம் வந்தது, அவர் எடுத்துக்கொண்டது. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. போயிட்டாரே அப்படின்னு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் திரும்ப அங்கு 2 தேவதூதர்கள் வந்து, கலிலேயரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அதே மாதிரி அவர் திரும்ப வருவார். ஸோ பார்த்தீங்களா, இது எல்லாமே மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம், மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். கர்த்தர் உங்களை மறைவில் வச்சு உயர்த்த மாட்டாரு, மற்றவருடைய கண்களுக்கு முன்னாடி தான் உங்களுடைய உயர்வு இருக்கும். மற்றவர்கள் பார்க்க தான் நீங்கள் மேலே எழும்புவீர்கள். மற்றவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்க ஆவியானவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை மேலே கொண்டு போகும், உங்கள் வாழ்க்கையில் மேலே கொண்டு போகும். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, என்ன பாடுபட்டிருந்தாலும் உங்க உயர்வுக்காக நீங்க என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் சொல்றேன், பலத்தினால அது ஆகாது, பராக்கிரமத்தினால அது ஆகாது, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நிறைந்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் வரும்போது ஆமென் 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 நான் பேசுவேன். அந்நிய பாஷையில் எல்லாரும் நிரம்பி ரபா ஷபா லரா ஹட தனமா ஆமென். நீங்க பேச ஒரு மேகம் ஒரு மகிமையின் மேகத்தில் கர்த்தர் உங்களை மேலே கொண்டு செல்கிறார். உன்னத அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செல்கிறார். தேவ பிள்ளையே, ஆமென். இதுவரைக்கும் முயற்சி பண்ணி சோர்ந்து போய் தோற்று போய் என்னால முடியாதுன்னு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ரபா லபரத ரபோ ஷபா லபரத நம ரெவிலி விரிவி லபரத லப கவ லபரத நம ஆமென். மேலே ஓ என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே ஓ மலைகளும் பர்வதமும் உருகுமே, உம் மகிமையின் வல்லமையினாலே ஓ இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திட்டு ஆமென் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நேற்றைக்கு இரவுல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்காக, ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரச்சனைகளை என்னிடத்துல சொல்லுகிறீர்கள், அதற்கெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன். ஆண்டவரே, எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி
சீசருடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு மேகம் எப்படி உங்களை அப்படியே மேலே எடுத்துக்கொண்டதோ, அதே மாதிரி எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு மகிமையின் மேகம் வந்து எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொருவர் உயர்த்தப்படுறதை எல்லாரும் பார்க்கணும், ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கப்படுறதை எல்லாரும் பார்க்கணும், ஒவ்வொருவர் மேன்மையா இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல பார்த்த கண்கள் எல்லாம் அவங்க சுகமா இருக்கிறத பார்க்கணும், கடன் வாங்கினதை பார்த்த கண்கள் எல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி பார்க்கணும். ஆமென். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையின் வழியாக, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழியை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஆவியானவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள வரும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாருக்கும் முன்பதாக ஒரு மேகம் உங்களை எடுத்துக்கொள்ள போகுது. ஆமென். இந்த கிளவுடில் அப்படியே நீங்க மேலே போவீங்க, இந்த பிரசன்ஸ்ல அப்படியே நீங்க மேலே போவீங்க. அதை எல்லாரும் பார்ப்பார்கள். எங்க போற எங்க போற எங்க போற அப்ப நீங்க சொல்லணும், நான் போற இடத்துக்கு உங்களால வரவே முடியாத உயரத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறாரு. ஆமென். சிலருடைய உயர்வுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல முடிவு கட்டிடுவோம், இதெல்லாம் நமக்கு சாகிற வரைக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது அப்படின்னு முடிவு கட்டிடுவோம். ஆமென். அம்பானி அவர் திருமணம் நடத்தும் போது தன்னுடைய மருமகளுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு லெஹங்கா மட்டும் 90 கோடிக்கு வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அவங்க மருமகளுக்கு. அதுவும் ப்ரீ வெட்டிங் தான். இப்போ நீ அடுத்தது வெட்டிங்கில், ப்ரீ வெட்டிங்லேயே 1000 கோடி செலவு. எத்தனை 1000 கோடி செலவு பண்ணி எல்லாரையும் பிரைவேட் ஜெட்லையும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லையும் தான் கூப்பிட்டுருக்கிறாரு வர்ற கெஸ்ட்ஸ் எல்லாம். நம்ம கல்யாணத்தில் என்ன சொல்கிறோம், அப்படியெல்லாம் பஸ்ஸில் 15A வரும், இந்த வழியில் அப்படியெல்லாம் வந்துருங்க. ஓகே, அது நம்முடைய நிலைமை. ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. அது எதுக்கு போய் நம்ம ஆசைப்பட்டுட்டு சரி ஓகே நமக்கு அன்னன்னைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும் பொழுது பிரியமானவர்களே, சீசர்களுக்கு முன்னாடி மட்டும் கிடையாது, உலகத்துக்கு மேலேயே அந்த மேகம் அவர் எடுத்துக்கொண்டு சென்றது, மேலே உயரே சென்றது. நான் சொல்கிறேன், இது உங்கள் பலத்தினால கண்டிப்பாக நடக்காது. ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியினால எல்லாம் ஆகும். ஆமென். முதல்ல நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல, வீதியில எல்லாரை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை படிப்படியாக தான் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு அடியா மேலே போனால் நமக்கும் அங்கே போய் என்ன பண்றதுன்னு தெரியாது. திடீர்னு அவருக்கு 9 லட்சம் கோடி சொத்து. எத்தனை? ஆமாம், 1 கோடியை 9 லட்சம் தடவை வச்சா எவ்வளோ வருமோ அதான் அவர்கிட்ட இருக்குது. நம்ம 9 லட்சத்தை பார்க்குறதே பெரியதாக இருக்குது. அதனால திடீர்னு உங்ககிட்ட வந்து 5 கோடி கொடுத்தா என்னது இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீதியில், நான் பொருளாதாரத்தில் மட்டும் நான் பேசலை, குடும்ப சமாதானத்தில் நான் பேசுறேன். உங்க வீதியில் இருக்கிற எல்லாரை விட உங்க குடும்பம் சமாதானத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். இனிமேல் உங்க ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சத்தம் வந்துட்டு இருந்தது, இந்த ஈஸ்டருக்கு போயிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன வரல, சத்தம் வரல, காலையில் 7:30 மணியான ஒரு 7:30 வந்துருமே இந்த வீட்டில், ஒன்றும் வரலையே. முதல் அப்படி வரணும் நாம, எல்லாரை விட ஒரு படி. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஆமென். ஸோ சமாதானத்தில், ஐஸ்வர்யத்தில், எல்லா விஷயங்களிலேயும் முதல் நம்முடைய ஸ்ட்ரீட்டு, அடுத்தது நம்ம வாழுகிறதான அந்த பகுதி, எல்லாரை விட ஒரு படி முன்னாடி மேலே கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். ஆமென். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஆமென். இந்த பாட்டு கேட்டுதான் நீங்க சாட்சியை கொஞ்ச நேரத்தில் நீங்க கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. பிரதர் சாத்ராக் அவருடைய குடும்பம் இந்த பாட்டை கடந்த நாட்களில் பிரைஸியும் ஷெரீன் அவர்கள் வந்து பாடும்போது, ஆக்சுவலாக அவர்களுக்கு அந்த வீடு கிடைக்காதுன்னு சொல்லி துக்கத்தோடு அன்றைக்கு அந்த மீட்டிங் வந்திருக்கிறாங்க. ரெவரண்ட் ஜூப்ளின் ஜோசப் அவருடைய மீட்டிங்க்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அன்றைக்கு சாயங்காலம் அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க, மேலே உயரே 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 நான் பறப்பேன்னு சொல்லிட்டு. உண்மையாக உணர்ந்து எல்லாரை விட நான் எங்கே போக போகிறேன், மேலே போறேன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன துக்கத்தை நினைச்சிட்டு வந்தாங்களோ அதை அப்படியே மறந்து ஆண்டோடைய சமூகத்தில் நல்லா ஆடி பாடி, ஏன்னா இன்னைக்கு நல்ல டான்ஸ், நல்லா ஆடி பாடி ஆண்டவரை துதிச்சாங்க.
எந்த வீடு கிடைக்கலன்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அன்றைக்கு வந்தார்களோ அந்த வீட்டை போன வாரம் போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண விஷயம் கிடையாது. கேஷ் 22 லட்சம் கேஷ் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். மேலே உயரே 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 நான் பறப்பே, 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களை பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களை பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களை பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே விசுவாசத்தோடு உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஆமென். எனக்கு என்னமோ தெரியல, எந்த ஹெலிகாப்டர் மேல வந்தாலும் என்னது மாதிரியே தான் தெரியுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் படிக்கும் பொழுதே சில காட்சிகள், சில கனவுகள் அதெல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண்களின் ஊடாக. முதல்ல நான் பார்த்தது கீபோர்டு. என் நினைவுக்கு அப்பாற்பட்டதான விஷயத்தை கத்தர் கொடுத்து இதே கீபோர்டு தான். ஏழாவது படிக்கும்போது இது எனக்கு பெருசா இருந்துச்சு. எங்க வாசிக்கிறது, என்ன வாசிக்கிறது, அதுல சபையிலேயே ஏன்னா அப்ப ட்ரிபிள் வாசிப்பேன் நான். இது இதை வாசிக்கிறத பார்த்துட்டு சாம் பேசாம அதை எடுத்து வச்சுட்டு ட்ரிபிள் வாசிங்க, அதான் நல்லா இருக்குது அப்படி நல்லா சொன்னாங்க. ஸோ தெரியாது, ஆனா என்னை விட அது சைஸ்ல ரொம்ப பெருசு. அது அழுத்துனா இந்த ஹைவேல இருக்கிற லைட்ஸ் மாதிரி எல்லா லைட் ஆன் ஆகுது. எதை அழுத்துறதுன்னு எதுவுமே தெரியல. நடுவில் பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த கீபோர்டுனுடைய ஓரத்தை, அந்த பிட்ச் பெண்ட் வீல் இருக்கும், அந்த ஓரத்தை நான் என்னை கனவுல நான் பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது எனக்கு ஆண்டவர் அதான் தரப்போறாருன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அப்பா வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து மேலே தெர்மாக்குள்ளலாம் இருக்கும். அந்த தெர்மாக்குள்ள இப்படின்னு ஓப்பன் பண்ற கரெக்டாக நான் அதை தான் பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுல ஒன்று தான் ஹெலிகாப்டர். வர்றாம வருதோம், வரணும். ஆமென். எதிரி பார்த்து கேளுங்க, பிசாசை பார்த்து கேளுங்க, பொறாம வருதா சத்தமா இப்படி கேட்டா எனக்கெல்லாம் ஒண்ணு வரலையே, உன்னை பார்த்துல எனக்கு வராதே அப்படின்னு போயிடுவான். நல்லா கேளுங்க, பொறாம வருதா இந்த உயர்வுக்கே. ஆமாம், பிசாசு பார்த்து நல்லா பேசணும். இந்த உயர்வுக்கே உனக்கு பொறாம வருதுன்னா மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே. ஆமென். உலக பிரகாரமாக மாத்திரம் சொல்ல, ஆவிக்குரிய நிலைமையிலே உன்னத அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறார். உன்னத அனுபவங்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பலர் பார்க்காத ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பவுல் சொல்றார், ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர்களுக்கு புரியாத பாஷைகளை எல்லாம் அவன் பேச கேட்டான். இப்படிப்பட்ட மனிதனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பவுலே ஒரு மனுஷனை இவ்வளவு மேன்மையா பேசுறாருன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு உன்னதமான அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த காலத்துல ஃபிளைட் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது. ஆனாலும் ஆவியானவரே அவங்களை தூக்கிட்டு அந்த ரதத்தோடு கூட கர்த்தர் இணைத்தார். ரதம் தான் அன்றைக்கு the fastest vehicle at the time. வேகமாக போகிற வெஹிக்கிள் அன்றைக்கு ரதம், குதிரை ரதம். ஆனா பிலிப்பு சாதாரண ஒரு செருப்பு போட்டிருக்கிறாரு. அவரை போய் அந்த ரதத்தினுடைய ஸ்பீடுக்கு ஆவியானவர் கொண்டு போனார் பாருங்க, ஆவியில. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் வேணும்? ஹல்லேலூயா. எல்லாரை விட ஒரு படி முன்னாடி நீங்கள் இருப்பீர்கள். அபிஷேகத்துல எல்லாரை விட ஒரு படி மேல இருக்கணும்.
மற்றவர்கள் அப்போஸ்தலர்னா பேதுரு பிரதான அப்போஸ்தலன், பவுல் பிரதான அப்போஸ்தலன். ஆமென். எல்லாரோட ஒருபடி மேல. பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகள், உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை இது வரைக்கும் சண்டையாக இருந்ததுன்னா அதெல்லாம் மாறி இன்றைக்கு ஒரு ஸ்டெப் மேலே, ஒன் ஸ்டெப் அஹெட், ஒன் ஸ்டெப் அபவ் கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். உங்களுக்கு முன்னே அவர் எங்கே போகிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். அடி வாங்காத நீ, ஒரு சரியத்தில் ஒரு கீரல் கூட வாங்காத நீயே லேட்டாக தான் வரப்போகிற. ஆனால் அவ்வளோ அடி வாங்கினவர் அவர் உங்களுக்கு முன்னாடி போயிடுவார். அடுத்தது வாசிக்கலாம். 9ஆம் வசனம். அவர்கள் கலிலேயாவுக்கு போறார்ப்பா அப்படின்னு சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜோக்கா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஒரு ஹீரோ செய்யற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா, தேவதூதர்கள் அந்த 2 அம்மாமார்கிட்ட சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு போய் சொல்லு. அவர் உங்களுக்கு முன்னாடி எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறாரு. அதனால இந்த செய்தியை, இயேசு எழுந்துட்டாருன்ற செய்தியை சீக்கிரமா போய் சொல்லுங்க அப்படின்னு தேவதூதர்கள் இவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேர் குடுகுடுன்னு ஓடுறாங்க, வேகமா ஓடுறாங்க. வேகமா இந்த செய்தியை சொல்லலாம் அப்படின்னு வேகமா ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் டப்புன்னு இப்படி முன்னாடி வந்து நிக்கிறாரு பாருங்க. ஏன்னா அவர்கள் பயந்தார்கள் அப்படின்னு இருக்குது. இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறமும் இயேசு சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் பயத்திற்குள் இருந்தாலும், இந்த உலகம் வறுமைக்குள் இருந்தாலும், இந்த உலகம் பிரச்சனைக்குள் இருந்தாலும், நான் சொல்றேன், நீங்களே பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நிறைய பேருக்கு எதிர்பட்டு, ஆக்சுவலா அந்த வாழ்க்கை அப்படின்றத நான் பார்த்தேன். சில டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குதுன்னா ரிஜாய்ஸ் அப்படின்னு இருக்குது, களிகூறுங்கள் அப்படின்னு இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல மெசேஜ் நினைக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குது தெரியுமா? குட் மார்னிங் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு விஷ வச்சுட்டு அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போய் படுத்துப்பாங்க. ஆமாம், நான் சொல்றது கவனிங்க. உங்களுக்கு நைட்டு விஷ வச்சுட்டு அவன் கதை இனி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துருவாங்க. நீங்கள் காலையில் அவங்க கண்ணில் முழிச்ச உடனே குட் மார்னிங். எப்படி இருக்கு அவனுக்கு? உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்துருச்சுன்னா பயந்து கொண்டிருக்கிற, ஆமென், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று வாழ்க, களி கூறுங்க, பயப்படாதீங்க, குட் மார்னிங், இன்னைக்கு உங்களுக்கு நாளெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி, மற்றவர்களை வாழ்த்தும்படி கர்த்தர் வைப்பார். இப்போ நல்லா கவனிங்க. யாருக்கு யார் குட் மார்னிங் சொல்லணும்? முதல் இயேசுவை பார்த்தா குட் மார்னிங்கே வராது, அது பேட் மார்னிங்காக தான் இருக்கும். 3 நாள் செத்து போய் உள்ள இருக்கிறாரு, எழுந்து வந்து குட் மார்னிங்னா எப்படி இருக்கும்? ஆமென். அதாவது 4வது பாயிண்ட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்னன்னா, சிலருக்கு அதிர்ச்சி கொடுக்க போறீங்க நீங்க. அதான் 4வது பாயிண்ட். உயிர்த்தெழுதலின் வல்லமை சிலருக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு சிலர் அப்படியே குட் மார்னிங் சொல்றது யாரு? நீங்களாது? நீங்க நேத்துக்கு எங்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு போனீங்களா? இன்னைக்கு என்னாச்சு? இத்தனை நகை போட்டு வந்து நிக்கிறீங்க. டாக்டரே பாப்பார் உங்களை பார்த்துட்டு. ஆமென். என்னம்மா உனக்கு தான் நேத்து ஊசி போட்டேன், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கிற. நீங்க அவர் காலையில் உங்களை பார்க்கறதுக்கு வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? குட் மார்னிங். டாக்டர் பார்த்து என்ன சொல்லணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? முடிஞ்சுட்டு நினைச்சில குட் மார்னிங். அது மட்டும் நடக்காது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது மட்டும் நடக்காது. குட் மார்னிங். ஆமாம், போகும்போது இதான் சொல்லிட்டு போகணும். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலை விடிந்து வருகையில் இருக்குது. அதிகாலையில் அவர் சொன்ன உண்மையாக அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்குது. குட் மார்னிங். ஹல்லேலூயா. சிலருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பெரிய அதிர்ச்சியை நீங்கள் கொடுக்க போறீங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அது மட்டும் நடக்காது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிஞ்சு மட்டும் போக மாட்டேன். முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும்,
கண்டிப்பாக குட் மார்னிங் சொல்கிறக்கு வருவேன். கண்டிப்பாக குட் மார்னிங் சொல்கிறக்கு வருவேன். ஆமே. சூப்பராக இயேசுனுடைய இதையே ஒரு ஹீரோ அந்த ஒரு ஆங்கிளில் படமாக எடுத்த ஜம்முன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன்னா இவரெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போதே சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். உயிரோடு இருக்கும்போதே செத்துருவேன், 3ஆவது நாள் வர்றேன் பாரு. 3ஆவது நாள் அது நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயபக்தியாக படிப்போம். மரிப்பேன் 3ஆவது நாள் இப்படி சொல்லலை ஆண்டவர். ஆமென். அவர் எப்படி பேசியிருப்பார் சாதாரணமாக கேஷுவலாக பேசும்போது? சாவேன், 3ஆவது நாள் வந்துடுவேன், மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். இதே அதிகாரத்தில் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். சொல்லணும் அவர் உயிரோடு எழுந்து வந்ததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அவர் பேசின வார்த்தை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். அங்க ஆரம்பிச்சு பேதுருகிட்ட சொல்றாரு, சீசர்கிட்ட சொல்றாரு, நான் மரிப்பேன், பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் மனுஷகுமாரன் அவருடைய பாவியுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து சொல்லிட்டே வந்தார். உயிரோடு இருக்கும் போதே மரிப்பேன், 3ஆவது நாள் எழுந்திருப்பேன், 3ஆவது நாள் எழுந்திருப்பேன், 3ஆவது நாள் எழுந்திருப்பேன். மரிச்சாரு, 3ஆவது நாள் ஆச்சு, சொன்ன மாதிரி உயிரோடு கூட எழுந்து வெளியில வந்துட்டார். இன்னைக்கு சொல்லுங்க, பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்கும், சொல்லுங்க, வியாதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கடனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் எழுந்து வெளியில வருவேன், எழுந்து வருவேன், எழுந்து வருவேன், எழுந்து வந்து சிலருக்கு அதிர்ச்சியை கொடுப்பேன். ஆமென். நான் சொல்றேன், நாளைக்கு நீங்க போய் ஈரோடு மாவட்ட கலெக்டர் சீட்ல போய் உட்கார்ந்தா சிலருக்கு அதிர்ச்சியா இருக்குமா இருக்காதா? உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஆமென். அதுக்கு பேர் ட்ராமான்னு சொல்றது, TRAUMA. ஆமென். ட்ராமா, அதிர்ச்சி ஆயிரும். இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் படிக்கிறாங்க. அதிர்ச்சி, சிலருக்கு சில காரியங்களை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி ஒரு மாதிரி மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஆமென். வேகமா இயேசு எழுந்துட்டாருன்னு போற அவங்களே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் மரிச்சு போன ஒருத்தர் டபாருன்னு கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று குட் மார்னிங் அப்படின்ற. அதை யோசிச்சு பாருங்க, இதுல இருந்து என்னால் வெளியில வரவே முடியல. ஆமென். நிறைய பேருக்கு நீங்கள் அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு குட் மார்னிங்க சொல்ல போறீங்க, நீங்க சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. அதனால சிலருக்கு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் காலையில எழுந்து விடுங்கள். காலையில் எழுந்து அவர்கள் வீட்டுக்கு போய் விடுங்கள். கர்த்தர் உங்கள் நிலைமையை நல்லா மாற்றினதுக்கு அப்புறம் நல்லா மாற்றுவார். இன்னைக்கு அது மாறிடும். மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுங்க. யாரெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று, ஏன்னா அவங்க வாசல் தெளிக்கிறதுக்கு வெளியில் வருவாங்க. வெளியில் கதவு திறந்த உடனே என்ன சொல்லணும்? வீழ்வேன் என்று நினைத்தேன், முடிஞ்சிருவேன்னு சொல்லி நினைச்சேன், நீ அது நானே என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் தொட்டு பாருங்கள், என் விழாவில் என்னுடைய கைகளை போட்டு பாருங்கள், நீங்கள் அடித்தீர்கள் அல்லவா, அங்கே ஒரு தழும்பு இருக்கிறது, அதையும் தொட்டு பாருங்கள். ஆமென். மேலே உயரே உயரே. சோ கல்லறையிலிருந்து வெளியில வந்த இவருக்கு தான், வந்துட்டீங்களா, குட் மார்னிங், வாங்க. உங்களை வந்து ஆக்சுவலா இந்த ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க தான் மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்பெக்டர் தான் டிஎஸ்பிக்கு என்ன சொல்லணும்? குட் மார்னிங் சொல்லணும். டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆமீன். ஒரு எஸ்ஐ தான் வந்து மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு, சப் இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்லணும்? குட் மார்னிங் சொல்லணும். இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு என்ன சொல்லணும்? ஆனால் இங்கே சீசர்கள்ட்ட ஆக்சுவலாக யாருக்கு குட் மார்னிங் சொல்லணும்? இப்போ அவர் வெளியில் வந்து குரு வந்து வெளியில் வந்து நிற்கிறாரு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு? அவர் வந்து குட் மார்னிங். அந்த மாதிரி நிறைய இடத்துல சீசர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள பீஸ் அப்படின்றாரு. ஆமென். 4 கோழி அடிச்சுட்டு வந்துட்டு 4 பீஸ் இருக்குது. அதனால வந்து எல்லாரும் என்ன சாப்பிடுவோம்? உங்களுக்கு பீஸ். அதனால உட்காந்து எல்லாரும் என்ன சாப்பிடுவோம்? பீஸ் சாப்பிடுவோம். லூக்கா 24 அதை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பயந்து கொண்டிருந்த சீசர்களுக்கு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்றார். யாருக்குங்க சொல்லணும்? நாங்கள் இயேசுக்கு தான் சொல்லணும். உங்களுக்கு சமாதானம், பரவாயில்ல, அடியெல்லாம் வாங்கிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், இனிமேல் சமாதானமாக இருங்க, இனி உங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க தான் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் இயேசு அடி வாங்கினவர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அப்படியே அவங்க பார்த்துட்டு என்னையா நடக்குது, தலையில எல்லாம் மாறிடுச்சு, வாழ்க அப்படின்றாரு. செத்து போனவர் அவர் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு?
வாழ்க அப்படின்றாரு. நம்ம தான் வாழ்கன்னு சொல்லியிருக்கணும், வாழ்க வாழ்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் அவர் வாழ வச்சிருக்கணும். செத்து போனவர் வந்து என்ன சொல்றாரு? வாழ்கன்னு சொல்றாரு. பயந்துட்டு இருக்கிற நம்ம கிட்ட வந்து சமாதானம். யாராவது சொல்லுங்க, அதிர்ச்சி. ஏன்னா அவங்களே ஒரு அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த சீசர்கள் எல்லாம், இனி அடுத்தது நம்ம தான் அப்படின்னு. ஏன்னா இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் சீசர்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க, அடுத்தது யாரு? யூதர்கள் கூப்பிட்டாங்கன்னா அடுத்தது யார் போகிறது சிலுவைக்கு? பேதுரு அனுப்பிச்சுட்ருவோம், அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி அவன் போவான், அதனால் அவனை என்ன செஞ்சுருவோம், அனுப்பிச்சுட்ருவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்துருக்குறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு பயந்ததினால் வாசிக்கிறோம். யூதர்களுக்கு பயந்ததினால் எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று யோவான் 20:19 உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் என்ன நடக்குது? 28 வாசிப்போம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப என்னங்க நடந்தது? தேவதூதன் வர்றாரு, கல்லை புரட்டி தள்ளுறாரு, இயேசுவை காணோம். கல்லறைக்கு முன்னாடி பாதுகாத்து கொண்டிருந்த சேவகர்கள் இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களை தான் பாதுகாப்புக்கு விட்டுட்டு போறாங்க கவர்மெண்ட், பிரதான ஆசாரியர்கள். ஸோ இவர்கள் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பிரதான ஆசாரியத்துக்கு போய் நடந்ததை அப்படியே சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, அவரை காணோம். இப்போ அதான் மேட்ரு. இப்போ என்ன நடக்குது? இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து இப்போ பாதுகாத்துட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க? தேவதூதன் வந்தாரு, கல்லை புரட்டி தள்ளினாரு, உள்ள பார்த்து அவரை காணோம், இயேசு இப்போ மிஸ்ஸிங், காணாம போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாங்கெல்லாம் பயந்து கீழே விழுந்துட்டோம், அப்படி ஒரு இடி மின்னலாம் வானத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் அதே சேவர்களுக்கு பணத்தை கொடுத்து, இதா பாரு, எங்கிட்ட நீ இப்படி சொல்றதான் கடைசியா இருக்கணும், இனி இதுக்கு மேல தேவதூதன் வந்தா, இடி வந்தது, மின்னல் வந்ததுன்னெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று இதைத்தான் சொல்லணும் அப்படின்றாங்க. நாங்க தூங்கிட்டோம், அவங்க சீஷர்கள் எல்லாம் வந்து அவருடைய சீஷர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, இதைத்தான் நீ சொல்லணும், பணத்தை கொடுத்து இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இது தேசாதிபதிக்கு கேள்வியானா நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி, ஒருவேளை பிலாத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம், உங்களை நாங்க விடுவிச்சிடுறோம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு, பணத்தை திரும்ப வருது பாருங்க, 5வது பாயிண்ட், முக்கியமான விஷயம், பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அதனால அந்த பொய் இந்நாள் வரைக்கும் யூதர்களுக்குள்ளே பரம்பிக் கொண்டு இருக்கிறது. என்ன பொய்? சீஷர்கள் தான் வந்து இயேசுனுடைய பாடி எடுத்துட்டு போய் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்கடா அப்படின்ற பொய் இன்றைக்கு வரைக்கும் அது பரம்பி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஆனா உண்மையா இன்னைக்கு உலகம் முழுவதும் எதை கொண்டாடி கொண்டிருக்கிறது? சீசர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கொண்டாடுது, இயேசு உயிரோடு 3வது நாள் எழுந்து வெளியில வந்தார். 5வது உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்கிற காரியம் என்னன்னு சொன்னா, பணத்தை கொடுத்து நிறைய பேர் கூடி ஆலோசனை பண்ணி உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை தடுக்க நினைச்சாலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால, பணத்தினால உயிர்த்தெழுதலின் வல்லமையை தடுக்க முடியாது. கூடி ஆலோசனை செய்கிறவர்களாலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை தடுக்கவே முடியவே முடியாது. நீங்கள் வெளியில வருவீர்கள், உண்மை என்ன என்று சொல்லி ஒரு நாள் வெளியில வர ஆரம்பிக்கும். ஆமென். பணத்தை கொடுத்துட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க, பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், அவங்ககிட்ட பணம் இருக்கலாம், லட்சக்கணக்கான பணம் இருக்கலாம், அதனால் அதை வந்து கொடுத்து நிறைய வந்து உங்களை வந்து ஏமாற்றலாம். ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் வெளியில் வருவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பணம் செய்யாததை பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ், ஏன்னா அதெல்லாம் பிரதான ஆசாரியருடைய கூட்டம், அவர்கள் கூடி ஆலோசனை செய்கிறது, அதெல்லாம் பெரிய ஆலோசனை சங்கம், அங்கெல்லாம் போகவே முடியாது. அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் பேசவே முடியாது. நம்மெல்லாம் என்ன ஆலோசிக்கிறாங்க அப்படின்றதே தெரியாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், வெளியில வராத ஒரு விஷயம். ஹல்லேலூயா. சோ ஒரு பொய்யை திட்டமிட்டு இங்கே கூடி பேசி ஆலோசனை செய்து இந்த பொய்யை பரப்ப வேண்டும் என்றே ஒரு கூட்டம் உங்கள் பேரிலே ஒருவேளை சுற்றி திரியலாம். உங்க வாழ்க்கையில ஆக்சுவலா என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் செய்யாத ஒன்றை
அவர்களுக்கு நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாக உங்கள் பேரில் பொய்யாக என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் சாட்டுவார்கள். இங்க இந்த பிரதான ஆசாரியர்கள் சேவர்கள் எல்லாம் பணம் அங்க விளையாடுது. ஆமென். டெத்துல பொதுவா சொல்லுவாங்க, சாகர வீட்டில் அங்கே அரசியல் பண்ணக்கூடாது, செத்த வீட்டில் வந்து நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் செத்துட்டாங்கனாலே 40 நாள் கழிச்சு தான் வந்து எல்லாம் நல்ல விசேஷங்கள் கூட வைக்கிறாங்க. ஆனால் செத்து இப்போ 3வது நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அந்த பணம் அங்கே அப்படியே பிரதான ஆசாரியன் சேவகர்கள் கவர்மெண்ட் லெவல் வரைக்கும் அந்த பணம் அப்படியே மூவ் ஆகுது, விளையாடுது. ஆனாலும் அந்த பணத்தினால உண்மையை மறைக்க முடியவே, உயிர்த்தெழுதலின் வல்லமையை மறைக்க முடியவே இல்லை. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஐயோ லட்சக்கணக்கில் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து, உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்.